இப்போ இந்த செங்கோட்டையன் அவர்கள் வெளியே போனப்போ எடப்பாடி அவர்கள் ஒரு ப்ரெஸ் மீட்டில் ஒரு பதில் சொல்கிறார். அவர் எங்கள் கட்சியிலேயே எல்லாம் அவரை பற்றியெல்லாம் பேச வேண்டியதில்லை நல்லா சொல்கிறாரு. இந்த பதில் எப்படி எடுத்துக்கிறீங்க? அவரையே எல்லாத்தையும் தான் வெளியில் அனுப்பி விடணும்னு தானே முடிவு. அவர் செங்கோட்டையன் உங்களுக்கு அரசியல் முகவரி கொடுத்தது அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள். செங்கோட்டையன் இல்லைன்னா நீங்கள் அந்த கொங்குலேருந்து வெளியில் வர்றதுக்கு எவ்வளோ பெரிய அரும்பாடுபட்டிருக்கணும்னு தெரியும். அவரே நீங்கள் போகிறத பற்றி இல்லை. இதை விட அவருக்கு முதல்வர் பதவி கொடுத்தவரே அவர் எப்படி வசப்பாடுனான்னு சொல்கிறீங்க. அதுக்கு பிறகு 4 ஆண்டு காலம் கூட இருந்து முதலமைச்சருங்கிறத நீட்டிக்க வச்ச அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்கு என்ன துரோகம் பண்ணாருன்னு தெரியும். அதனால எடப்பாடி பழனிசாமி இது ஒன்றும் இல்லை, அது நம்ம கடந்து போயிடலாம். அவர் நல்ல மனம் இல்லை, எந்த பதவியும் கொடுக்க விரும்பாதவர்ங்கிறதுல இதுவும் ஒரு எடுத்துக்காட்டு. இப்போ எப்படி சார் கலகலத்து போயிட்டாங்களா அதிமுக இருக்கிறவங்களா? அது மக்கள் தான் சொல்லணும். 2026 தீர்ப்பு பிரகாரம் மக்கள் கொடுக்கறது தான் தீர்ப்பு. ஏற்கனவே 2024 234 தொகுதியில் 8 சட்டமன்றம் தான் வெற்றி பெற முடிஞ்சு, அதுவும் தேமுதிக எஸ்டிபி கட்சியோட. இப்போ நடக்கிற திருவிளையாடல்களை எல்லாம் பார்த்துக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி அகம்பாவம் ஆணவம் இவ்வளோ தூரம் இருக்கக்கூடாது, இந்த கட்சி எவ்வளோ தூரத்துக்கு அவர் கொண்டு போகக்கூடாதுன்னு மக்கள் மனசில் அடிமட்ட மக்கள் மனசில் கூட பதிஞ்சிருச்சு.